பொறந்த வீட்டுக்கு போன நர்மதாவ அவளுடைய கணவன் வீட்டுக்கே அவங்க அம்மா வெங்கலட்சுமி திருப்பி அனுப்புறா. நர்மதா பஸ்ல வந்துகிட்டு இருக்கா. வழியில பூரணியோட கணவன் பாலு அதே பஸ்ல ஏறுறான். நர்மதாவுக்கு பக்கத்துல இருந்த சீட் காலியானதும் அதுல உட்கார்றான். அவனுடைய மனசுல என்னென்னவோ எண்ணங்கள் தோணுது. இந்த இடத்துல தான் முந்தின பகுதி முடிவடைஞ்சது. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவள் விழித்திருந்தாள் என்ற குறுநாவலை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 2 பகுதிகளை கேட்டிருந்தீங்க. இந்த பகுதி இறுதி பகுதி. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். பாலு இன்னும் நெருங்கி உட்கார்ந்தான். அவளுடைய உடம்புல ஏற்படுற சிலிர்ப்பையும் அவன் உணர்ந்தான். இடையில பஸ் நிறுத்தின இடத்துல ஒரு ஹோட்டல்ல இருந்து அவளுக்கு காப்பி வாங்கி கொடுத்தான். அவன் கீழே நின்று சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய மனசுலயும் ஏகப்பட்ட உளைச்சல். இப்படியே 2 பேரும் எங்கேயாவது போயிரலாமா? இந்த நிமிஷத்துல நினைக்கிறதும் வாழ்றதும் தான் நிஜம். மத்த எல்லாம் பொய். அவன் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல நர்மதாவும் புன்னகையோட அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. பஸ்ல டிரைவர் ஏறி உட்கார்ந்ததும் அவனும் வந்து நர்மதா பக்கத்துல உட்கார்ந்தான். நீ ஊருக்கு போய் ரொம்ப நாள் இல்ல போல இருக்கே. ஊர்ல போர் அடிச்சுதா? பட்டப்பா விட்டுட்டு உன்னால அங்க இருக்க முடியல போல அப்படின்னா அவன். அவன் ஆழம் பார்க்கறாங்கிறது நர்மதாவுக்கு புரிஞ்சுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. பூரணி அக்கா மாதிரி அங்க யாரும் பேச்சு துணைக்கு இல்ல. அதனாலதான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னா அவ. அப்போ கல்யாணத்துக்கு முன்னால மட்டும் அங்க யார் இருந்தாங்களாம் அப்படின்னு கேட்டான் அவன். அப்போ சாய்ராம்னு ஒருத்தர் வருவாரு. இப்ப அவர் வந்தா எங்க அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னா நர்மதா. விளக்கேத்துற நேரத்துல அவங்க 2 பேரும் ஊர் வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்குள்ள அவ வந்ததும், என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? நீ வரப்போறேன்னு பட்டப்பா சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா கங்கம்மா. கூட வந்த பாலுவை பார்த்து, நீ இப்பதான் ஊர்ல இருந்து வர்றியாப்பா? ராத்திரி இன்னைக்கு இங்கேயே சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னா கங்கம்மா. மறுநாள் பொல்லுன்னு பொழுது விடியும் போதே நர்மதா கொல்லையில கிணத்தங்கர கல்லுல உட்கார்ந்திருந்தா. அதை பார்த்ததும் கங்கம்மாவுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. மறுபடியும் உட்கார்ந்தாச்சா அப்படின்னு கேட்டா. நர்மதா பதில் பேசல. ஊருக்கு போயிட்டு வந்தியே, எங்கேயாவது நல்ல டாக்டர் கிட்ட காட்டி ஏதாவது வழி கேட்டுட்டு வர்றது தானே அப்படின்னு சத்தமா சொன்னா அவ. அப்போ பாலுவோட தலை பக்கத்து வீட்டு வேலி வழியா எட்டி பார்த்தது. அவன் அர்த்தத்தோட அவளை பார்த்தான். நர்மதா அதுக்கு மேலும் பேசாம இருக்கவே கங்கம்மா பக்கெட்டை நங்குன்னு வச்சா. ஆத்திரத்தோட தண்ணீரை வாரி வாரி தான் முகத்துல அடிச்சுக்கிட்டா. பாக்குறதுக்கு உடம்புதான் தளதளன்னு நல்லா இருக்கு, அத்தனையும் மலட்டு சதை அப்படின்னா அவ. பாலு மறுபடியும் வேலிக்கு மேல தலையை தூக்கி பார்த்தான். நர்மதாவை பார்க்க அவனுக்கு பாவமா இருந்தது. வாயை திறந்து ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கண்களால ஜாட செய்தான். அதுக்குள்ள கங்கம்மா உள்ள போயிட்டா. நர்மதாவுடைய கண்கள் கலங்கி இருந்தது. வேலியோரமா வந்து நின்ன பாலு, உங்க தம்பிக்கிட்ட இதே கேள்வியை கேளுங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே, எதுக்கு இப்படி பயந்து சாகுற அப்படின்னு வெடிச்சான். நர்மதா பேசாம இருக்கவே, பொம்பளைங்களுக்கு இருக்கிற நெஞ்சாலம் எங்களுக்கெல்லாம் கிடையாது, நல்ல ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டான். அவன் சொல்லிட்டு போனதை கேட்டு நர்மதா வேதனைப்பட்டா. பூரணிக்கிட்ட அந்தரங்கமா நம்பிக்கையோட இந்த ரகசியத்தை சொன்னது வினையா போயிருச்சே அப்படின்னு நினைச்சா அவ. அதனாலதான் பாலு பஸ்ல ரொம்ப உரிமையோட பக்கத்துல துணிச்சல உட்கார்ந்துருக்காங்கிறதும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய கணவனும் அவங்கிட்ட போய் தன்னுடைய குறைய இயலாமைய சொல்லி இருக்காங்கிறது நர்மதாவுக்கு தெரியாது. அவ ஊர்ல இருந்து திரும்பி வந்தப்போ படுக்கை அறையில இருந்த அலமாரி பூராவும் பஸ்பங்களும் லேகியங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பட்டப்பா காலையில பகல்ல ராத்திரியிலன்னு எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பாதாம் பருப்பை அரைச்சு பால்ல கரைச்சு குடிச்சான். அதுல அவன் உடம்பு தளதளன்னு ஆச்சு. அன்னைக்கும் அதிகாலையில ஒரு வைத்தியரை பார்க்க போறதா சொல்லிட்டு வெளியே போயிருந்தான். கிணத்தங்கரையில உட்கார்ந்திருந்த நர்மதா அங்கே இருந்த பாரிஜாத மரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. ராத்திரி முழுக்க பெய்த மழையால அந்த மரத்துல தண்ணீர் சொட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ கங்கம்மா டம்ளர்ல காப்பி கொண்டு வந்து அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சா.
இங்க பாரு, நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத. இந்த காலத்துல கல்யாணம் ஆன சுருக்குல குழந்தை பொறந்துறணும். இல்லன்னா அப்புறமா பொறக்கறதே இல்ல. அதான் எனக்கு வேதனையா இருக்கு. உன் வயித்துல ஒண்ணே ஒண்ணு பொறந்து பார்த்துட்டேன்னா எனக்கு போதும். அப்புறம் ஆண்டவான்னு நான் கண்ண மூடிருவேன் அப்படின்னா அவ. அவளுடைய ஆசை நியாயமானதுங்கிறது நர்மதாவுக்கும் தெரிஞ்சுதான் இருந்தது. அவ அவ கொண்டு வந்து வச்ச காப்பியை எடுத்து குடிச்சா. இப்படியே 3 நாளும் கங்கம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்புறம் ஓஞ்சிருவா. இந்த கெடுவுக்கு மேல இனிமே குளிக்க மாட்டான்னு நினைப்போ என்னவோ. தலைக்கு குளிச்ச அன்னைக்கு தலை கொள்ளாத ஜாதி மல்லிகையும் அலங்காரமுமா இருந்தா நர்மதா. சுவாமிக்கு பால் நைவேத்தியம் பண்ணிட்டு அதை பிரசாதமா உள்ள எடுத்துக்கிட்டு போ. அவன்கிட்ட சரியா நடந்துக்கோ அப்படின்னு மெதுவான குரல்ல சொன்னா கங்கம்மா. அவளுக்கு கொஞ்சம் கூட தம்பி மேல சந்தேகம் வரவே இல்லை. எல்லா பழியும் பாவங்களும் பெண்ணை சேர்ந்ததுதாங்கிற குருட்டு நம்பிக்கையா கூட அது இருக்கலாம். அன்னைக்கு என்னவோ விசேஷம். கங்கம்மா போலி பண்ணியிருந்தா. நர்மதா சமையல் அறைக்குள்ள போனதும், அந்த பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒரு 4 போலி குடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ போய் குடுத்துட்டு வாயேன் அப்படின்னு ஒரு தட்டுல எடுத்து வச்சா. நான் போகல அப்படின்னா நர்மதா. போனா என்னடி, அவன் உன் கூட பிறந்தவன் மாதிரி அப்படின்னா கங்கம்மா. நர்மதா தட்டை வாங்கிக்கிட்டு பாலு வீட்டுக்குள்ள போனா. அவன் அந்த சமயத்துல அவளை எதிர்பார்க்கல. திடுக்கிட்டு போன மாதிரி என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டான். அக்கா போலி பண்ணா, அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த போலி தட்டை மேஜை மேல வச்சா. நான் போயிட்டு வரேன், பூரணி அக்கா எப்போ வருவா அப்படின்னு கேட்டா அவ. மசக்க மயக்கம் எல்லாம் தெளிஞ்சப்புறம் வருவா. மொத்தத்துல என்ன 4-5 மாசம் பட்னி போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான் பாலு. நர்மதாவுக்கு அவன் என்ன சொல்றான்னு புரிஞ்சுது. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா. அப்போ பாலுவோட கை அவளுடைய தோள்ல விழுந்தது. வேண்டாங்க அப்படின்னா நர்மதா. அவனுடைய கைகளோட அழுத்தம் அதிகமாச்சு. நர்மதா, ஏன் இப்படி ஏமாந்த அப்படின்னா அவன். எனக்கு என்ன தெரியும், இதையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டா நர்மதா. சொல்லும் போதே அவளுக்கு அழுக வந்தது. கண்களோட மை கரைஞ்சு கன்னத்துல கோடா இறங்கிச்சு. இப்போ ஒன்னும் குடிமுழுகி போகல. நீயும் நானும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அதெல்லாம் பாவங்க. பரம சாதுவா ஒன்னும் தெரியாத மனுஷனை நான் ஏமாத்த விரும்பல. இப்படி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பட்டப்பா மனைவியை தேடிக்கிட்டு வந்தான். அவனை பார்த்ததும் பாலுவுக்கு நர்மதாவுக்கு நெருப்புல சுட்டுக்கிட்ட மாதிரி இருந்தது. நீ இங்கேயா இருக்க அப்படின்னு பட்டப்பா கேட்டான். அக்கா தான் போலி கொடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு மெதுவான குரல்ல நர்மதா சொன்னான். பயத்துல அவளுடைய நாக்கு உலர்ந்து போன மாதிரி இருந்தது. நர்மதாவும் பட்டப்பாவும் அங்கிருந்து போனாங்க. அவ அறைக்குள்ள வந்ததும் பட்டப்பா அவகிட்ட பேசினான். நர்மதா, எனக்கு உன் மேல கோபமே இல்ல. நீ ஃப்ரீயா இருந்திருக்கலாம். எத்தனை நாளைக்கு தான் நீ உன்னையே எரிச்சுக்க முடியும் அப்படின்னா அவன். நர்மதா வியப்போட அவனை நிமிந்து பார்த்தா. என்ன மன்னிச்சிருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. அவருடைய ஸ்பரிசம் ஒண்ணுதான் என் மேல பட்டுது அப்படின்னா அவ. பட்டப்பா ஆதுரத்தோட அவ கையை பிடிச்சு தன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டான். இங்க பாரு நர்மதா, நான் உன்னை கொஞ்சம் கூட தவறா நினைக்கல. நீ இங்கே இருக்கும்போது பாலுவோட சிநேகமா இருக்கலாம். ஊருக்கு போனா சாயிராமோட சிநேகமா இருக்கலாம். நான் உன்னை ஏமாத்துனதுக்கு இதுதான் பரிகாரம். இதனால பிரளயமோ பூகம்பமோ வந்துராது. எல்லாம் இருந்து அனுபவிக்கிறவங்களே அப்படி இப்படி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அதனால நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னா அவன். அன்னைக்கு தான் முதல் முதலா கணவன் கிட்ட நெருங்கி உட்கார்ந்தா அவ. அலமாரி பூரா இத்தனை மருந்து வாங்கி வச்சிருக்கீங்களே, ஏதாவது குணம் தெரியுதா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டா. அவன் சலிப்போட ம்ஹும் அப்படின்னு தலையாட்டினான். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருந்துக்குவோம். ஆனா உங்க அக்கா நச்சரிப்பு தான் தாங்க முடியல அப்படின்னா நர்மதா. நர்மதா, நீ ஒரு குழந்தை பெத்துக்கலைன்னா அவ எனக்கு வேற ஒரு பொண்டாட்டி கட்டி வைக்க பாப்பா. உனக்கு வேற புருஷங்கிற நிலைமை வந்தா அதை இந்த சமூகம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவை பரிதாபமா பார்த்தான் பட்டப்பா. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் வரைக்கும் 2 பேரும் பேசாம இருந்தாங்க. பிறகு தூங்கி போனாங்க. இப்பெல்லாம் கங்கம்மாவுடைய மனசுல நிராசை நிரம்பிருச்சு. பூரணி பிரசவமாகி அழகான ஆண் குழந்தையோட கணவன்கிட்ட வந்து சேர்ந்தா. பெருமை முகத்துல கொப்பளிக்க
அவ குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு அடிக்கடி நர்மதாவை தேடி வருவா. அந்த குழந்தையும் நர்மதா கிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சு. வழக்கம் போல அந்த மாசத்துல நர்மதா வெளியில உட்கார்ந்த உடனே கங்கம்மா வெடிச்சு சீறினா. கர்மம் கர்மம், என்னைக்கு தான் என்னோட ஆசை விடிய போகுதோ தெரியல. உட்கார்ந்தாச்சா, எட்டி பழுத்தா என்னங்கிற மாதிரி தளதளன்னு இருந்துட்டா போதுமா, வயத்துல ஒரு பூச்சி பொட்டு உண்டாகல அப்படின்னா அவ. அதை கேட்டு பட்டப்பா ரொம்ப வேதனைப்பட்டான். காரணம் இல்லாம மனைவி ஏச்சு கேட்கிறாளேன்னு அவனுக்கு வருத்தமா இருந்தது. அன்னைக்கு தம்பிக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே, இங்க பாரு, நான் சொல்றேன்னு நினைக்காத, இனிமே இவ உண்டாவான்னு எனக்கு நம்பிக்கையே போயிருச்சு. உனக்கு நான் வேற நல்ல பொண்ணா பாக்குறேன் அப்படின்னா கங்கம்மா. நர்மதாவும் வெளியில இருந்து அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. பட்டப்பா சாதத்தை அலைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தான். என்ன சொல்ற? அவ அழகுல உடம்புல நீ மயங்கி கிடக்குற, அதனால என்ன பிரயோஜனம்? பேர் சொல்ல ஒண்ணு இல்லையே அப்படின்னு கங்கம்மா தொடர்ந்து பேசினா. நர்மதா பட்டப்பாவையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தா. பாலுவோட சிநேகிதமாயிரு, இல்லைன்னா எங்க அக்கா எனக்கு ரெண்டாம் தாரம் கட்ட ஆரம்பிப்பான்னு முழங்கின வீர பிரதாபன் வாயடைச்சு உட்கார்ந்துருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்கு மேல அவன் எதுவும் பதில் பேசுவாங்கிற நம்பிக்கை அவளுக்கு போயிருச்சு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு மறைச்சு வச்சு மன்றாட முடியும்? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு 10 குழந்தைகள் கூட பிறக்கும். உங்க தம்பி தான் அதுக்கு லாயக்கு இல்ல. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கோபத்தோட கேட்டா நர்மதா. அதை கேட்டு கங்கம்மா அப்படியே நின்னவ தான். எப்பவோ சின்ன வயசுல அவ அம்மா பட்டப்பாவை பார்க்கும்போதெல்லாம், இந்த பையன் பெரியவனாகி குழந்தை குட்டி பெத்தாதான் இவன் ஆம்பளைன்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னு விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தது அவளுக்கு அப்போ நினைவுக்கு வந்தது. அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கா. அக்கா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால பட்டப்பாவும் வளர்ந்துட்டான். நர்மதா பேசிக்கிட்டு இருக்கும்போதே பட்டப்பா பாதி சாப்பாட்டுல எழுந்துட்டான். திரும்பி நர்மதாவை நன்றியோடு பார்த்தான். அவனுடைய மனசு லேசாயிட்ட மாதிரி இருந்தது. அது வரைக்கும் மனசை அழுத்திக்கிட்டு இருந்த பாரத்தை நர்மதா நல்லபடியா இறக்கி வச்சுட்டா. கங்கம்மா நேரா ஏழுமலையான் படத்துக்கு முன்னால போய் நின்னா. இனிமே உனக்கு பாலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கல்கண்டும் குங்குமப்பூவும் கலந்து கொஞ்சம் பசும்பாலை சாப்பிட்டுருக்க, நல்லா என்ன மொட்டை அடிச்சாச்சு. உனக்கு அதுவே வழக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாமிக்கு முன்னால இருந்த பாலை எடுத்து சாக்கடையில வீசினா. அதுக்கு பிறகு அந்த வீட்ல மயான அமைதி நிலவுச்சு. கங்கம்மா அடுத்த 2 நாட்கள் குளிக்க கூட இல்ல. பூஜை எதுவும் பண்ணல. சாவி கொத்த ஆணியில இருந்து எடுத்து இடுப்புல சொருகிக்கல. பூரணியோட பேசல. பாலுவ நிமிந்து கூட பார்க்கல. அத்தை அப்படின்னு வர்ற பூரணியோட குழந்தைய தூர தள்ளிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தா. அப்புறம் தலைவலின்னு படுத்தவ ஒரு கையும் காலும் வாயோட ஒரு பக்கமும் கோணலாகி பேசுற சக்தியை இழந்தா. சின்ன வயசுல இருந்து தன்னை வளர்த்தவ பேசுற சக்தியை இழந்து படுக்கையில கிடந்த போதான் பட்டப்பா தன்னுடைய தவற முழுமையா உணர்ந்தான். முன்னாலேயே சங்கோஜத்தை விட்டு அக்கா கிட்ட பேசி இருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காதே அப்படின்னு நினைச்சான். விதவிதமா சமைச்சு போட்டு அவனை ஊட்டி வளர்த்தவ பாலை கூட விழுங்க முடியாம படுத்து கிடந்தா. டாக்டர் வந்து பார்த்துட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி மருந்து கொடுத்தாரு, ஊசி போட்டாரு. இப்படியே நாள் கணக்குலயும் இருப்பா, மாச கணக்குலயும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பாலு அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். ஆனா நர்மதாவுடைய மனசுல மாறுதல் ஏற்பட ஆரம்பிச்சது. அவன் கூட அதிகம் பேச்சு கொடுக்காம அவன் இருக்கும்போது வெளியில வராம இருந்தா. பாலுவுக்கு சப்புன்னு போயிருச்சு. திடீர்னு ஏன் இந்த பொண்ணு இப்படி மாறி போயிட்டா? அவளுடைய சிரிப்பு எங்க போச்சு? நம்ம கிட்ட சரணடைஞ்சிருவான்னு நினைச்ச அவளுடைய வெகுளித்தனம் எப்படி மாறி போச்சு? எப்ப பார்த்தாலும் இவ கங்கம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்து பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கா. அது ஏன்னு அவனுக்கு புரியல. அடுத்த சில நாட்கள்ல அம்மாவை ஊர்ல இருந்து வரவழைச்சா நர்மதா. ரயில்ல தன்னோட கொள்ள பேச்சு பேசின சிநேகிதி வாயடைச்சு போய் முகங்கோணி படுக்கையில கிடக்கிறத பார்த்ததும் வெங்கலட்சுமிக்கு வருத்தமா இருந்தது. அவ்வளவு பெரிய வீட்டையும் அதுல நிறைஞ்சிருந்த செல்வத்தையும் பார்த்து பார்த்து அதிசயப்பட்டா அவ. கங்கம்மா இவ்வளவு பெரிய பணக்காரியா? அவளுக்கு பிறகு பட்டப்பாவுக்கு தான் இத்தனை சொத்தும் சேரப்போகுதா? சமையல் அறைக்கு பக்கத்துல இருந்த அறையில அடுக்கடுக்கா அரிசி மூட்டைகளும் மத்த சாமான்களும் நிறைஞ்சிருக்கிறத பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது. கங்கம்மா தன் பக்கத்துல வந்து உட்கார்ந்த சிநேகிதியோட கைகளை
உணர்வோட இருந்த இன்னொரு கையால பிடிச்சா. அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சது. நர்மதாவையும் பட்டப்பாவையும் மாறி மாறி பார்த்தா. அவளுடைய பார்வையில மன்னிப்பு கேட்கிற பாவம் தெரிஞ்சுது. உனக்கு தெரிஞ்சா பண்ணுன, அதெல்லாம் எனக்கு கோபமே இல்ல, வருத்தப்படாத அப்படின்னா வெங்கலட்சுமி. கங்கம்மாவை பார்க்க பார்க்க நர்மதாவுக்கு கூட கஷ்டமா தான் இருந்தது. நாம சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் இந்த மனுஷி நல்லா இருந்திருப்பாளே, வாக்குல தீ வந்த மாதிரி உளறி கொட்டிட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. இப்பெல்லாம் வழக்கம் போல பால் டம்ளரோட நர்மதா அறைக்குள்ள போறதே இல்ல. அந்த நாடகமெல்லாம் ஓஞ்சு போய் 3 மாசங்களுக்கு மேல ஆயிருச்சு. படுக்கையை எடுத்து தரையில போட்டுக்கிட்டா. நர்மதா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன். நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம். இப்ப அக்காவுக்கும் வாயடைச்சு போச்சு. நீ வேணும்னா கொஞ்ச நாளைக்கு உன் அம்மாவோட ஊருக்கு போயிட்டு வாயேன் அப்படின்னா அவன். எதுக்கு? எங்க அக்காவை யாரு பாத்துப்பா அப்படின்னு கேட்டா நர்மதா. ஒரு ஆளை போட்டு நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன். நான் போகல. அக்காவை விட்டுட்டு போறது பாவம் அப்படின்னா நர்மதா. நான் பண்ணி இருக்கிற பாவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பாவம் இல்ல. நீ போயிட்டு வாயேன் அப்படின்னா பட்டப்பா. நர்மதா வெறுட்டுன்னு எழுந்தா. கணவன் கிட்ட போய் அவனை நெஞ்சார தழுவிக்கிட்டா. அவ இந்த மாதிரி செய்வான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. 2 பேரும் குமுறி குமுறி அழுதாங்க. கங்கம்மாவுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாச்சு. ஒரு பனி கொட்டுற காலை பொழுதுல அவ இறந்து போனா. பட்டப்பா துடிச்சு போனான். தாயை விட பரிஞ்சு வளர்த்தவ. இவன்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய எதிர்பார்த்து அது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சதும் அதிர்ந்து போய் பேசும் சக்தியை இழந்து அவ 4-5 மாசங்கள் உணர்வோட போராடிக்கிட்டு இருந்தா. பிறகு ஓஞ்சும் போனா. அந்த வீடு பெரிய வீடு. அதுல கங்கம்மா ஒரு பட்டத்தரசிய போல இடுப்புல கொத்து சாவி குலுங்க வளைய வருவா. வர்றவங்களெல்லாம் வரவேற்று போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உபசரிப்பா. அவளுடைய அந்த அன்பும் அதிகாரமும் அவளோடையே அடங்கி போயிருச்சு. நர்மதா இப்பெல்லாம் ஆழாக்கு அரிசி தான் சமைச்சா. இஷ்டம் இருந்தா சுவாமிக்கு விளக்கேத்துவா. முடிஞ்சா பக்கத்து வீட்டு பூரணியோட பேசுவா. பட்டப்பாவோட பேசுறதையும் குறைச்சுக்கிட்டா. தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டு பாதி உடம்பா மெலிஞ்சு போனா அவ. ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் கப்பல் கவிழ்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்க? ஊர் உலகத்துல நாத்தனார் செத்து போறது இல்லையா? அதுக்காக இப்படி விரக்தியா இருந்துட முடியுமா அப்படின்னு வெங்கலட்சுமி அவளை பார்த்து கேட்டா. நர்மதாவுக்கு எரிச்சலா இருந்தது. அம்மா மேல கோபம் கோபமா வந்தது. எங்கேயாவது ஒரு கண் காணாத ஊருக்கு பட்டப்பாவோட போயிடணும்னு நினைச்சுக்கிட்டா அவ. அன்னைக்கு பட்டப்பா சாப்பிடும்போது நம்ம 2 பேருமா எங்கேயாவது போயிட்டு வரலாமே, எனக்கு இங்க இருந்து இருந்து அலுத்து போச்சு அப்படின்னா நர்மதா. எங்க போறது அப்படின்னு கேட்டான் பட்டப்பா. போறதுக்கு இடம்தானா இல்ல, இப்படி காசி ராமேஸ்வரம்னு போலாம். பணமா இல்ல, அக்கா போய் 2 வருஷம் ஆகுது, நாம வீட்டை விட்டு வெளியே நகரல அப்படின்னா அவ. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இவ்வளோ பெரிய வீட்டை பூட்டிட்டு போறதும் கஷ்டம். குத்தகக்காரன் வருவான், அவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ வேணும் நான் போயிட்டு வாயேன், இங்க இருந்து எத்தனையோ டூரிஸ்ட் பஸ் போகுது அப்படின்னா பட்டப்பா. அன்னைக்கு பட்டப்பாவும் நர்மதாவும் சாப்பிடல. ராத்திரி ரொம்ப நேரம் பட்டப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். நர்மதா தன்னுடைய மனசுல உண்டாகிற சலனங்களை மறைச்சுக்கிட்டு இப்படி போலியா வாழ்றான்னு அவளுக்கு தோணுச்சு. அந்த பொண்ணை இப்படியே மாய விடுறது மகத்தான துரோகம்னு தோணுச்சு அவனுக்கு. கோர்ட்டு விவாகரத்து இதுக்கெல்லாம் அவன் ஒத்துக்க கூடியவனும் இல்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சான் அவன். அவளுடைய வாழ்க்கையிலிருந்து தான் விலகி போயிடணும்னு தோணுச்சு அவனுக்கு. கொஞ்ச நாட்களாவே அவனுக்கு தூக்கம் வர்றதில்ல. மனம் சோர்ந்து போகுது. கடிதம் எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடலாமா? எங்க போறது? இந்த எண்ணங்களே தன்னை எங்க போனாலும் துரத்திக்கிட்டு வருமே. அவன் கூட இருந்துகிட்டு இருக்காளே தவிர அவளுடைய மனசுல அவனுக்கு இடம் இல்ல. சமூக நீதிக்காக இப்படி ஒரு நெருப்புல அவ வெந்துகிட்டு இருக்கா. 4-5 வருஷங்களுக்கு முன்னால முதல் இரவுல அவகிட்ட கொடுத்த கடிதம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இன்னைக்கு மறுபடியும் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதை மறுபடியும் கிழிச்சு போட்டான். நான் ஊரை விட்டு போறேன், நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். இப்படி 7-8 தடவை எழுதி கிழிச்சு போட்டான். அவ மாற மாட்டா. உணர்ச்சிகளோட போராடிக்கிட்டு கணவனை நினைச்சுக்கிட்டு அணு அணுவா செத்துக்கிட்டு இருப்பா. இந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான விதவைகள்ல நூத்துக்கணக்கானவங்களுக்கு கூட மறுமணம் நடக்கிறதில்ல. ஏதோ ஒரு உன்னதமான உணர்ச்சி அவங்க மனசுல நிலையா இடம் பிடிச்சிருக்கிறதால தான் அவங்களால அப்படியே இருக்க முடியுது அப்படின்னு நினைச்சான் அவன்.
மேஜைக்கு பக்கத்துல நாற்காலியில உட்கார்ந்திருந்தவன் அப்படியே தூங்கி போனான். பொழுது விடிஞ்சுது. இப்படியே 4 மாசங்கள் ஓடுச்சு. 2 பேருக்கும் இடையில இடைவெளி அகலமாயிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சாப்பிடும்போது பட்டப்பா நர்மதா கிட்ட சொன்னான். உன் பேர்ல ரொக்கமா 50,000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கேன். ஊர்கோடியில இருந்த தென்னந்தோப்ப வித்தாச்சு. நான் பண்ணுனது சரிதானே அப்படின்னு கேட்டான். தெரியலையே, நான் எப்படி இந்த சொத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு கேட்டா நர்மதா. ஏன், நான் உனக்கு பண்ணின துரோகத்துக்கு பணத்தை கொடுத்து ஈடு கட்ட முடியுமா? எனக்கு உன் பேர்ல போடணும்னு தோணுச்சு. உன் இஷ்டம் போல அதுல வர்ற வட்டியை வச்சுக்கிட்டு நீ வாழலாம். விருப்பம் போல எங்க வேணும்னாலும் போயிட்டு வரலாம். இப்படி நீ என்கிட்ட அடிமையா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. உனக்குன்னு எத்தனையோ ஆசைகள் இருக்குமே நர்மதா அப்படின்னா. எனக்கு பொதுவா ஆம்பளைகளை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு பதில் சொன்னான் நர்மதா. பட்டப்பா அவளை வியப்போட பார்த்தான். இவ ஒரு வேடிக்கையான பொண்ணு. அதுவும் இந்த காலத்துல தெரு தெருவா கண்டபடி சினிமா போஸ்டர்கள் சீரழிக்கிற காலத்துல இப்படியும் ஒருத்தி இருக்காளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அப்ப நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு அவளை பார்த்து கேட்டான். நான் இப்படியே இருக்க போறேன். என்ன போல கல்யாணமான ஒரு பொண்ணு இந்நேரத்துக்கு 2 3 குழந்தை பெத்திருப்பா. அதுங்களுக்கு வியாதி வரும். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவா. கணவன் தன்னை நெருங்கி வரும்போதெல்லாம் தன்னுடைய 3 குழந்தைகளை காட்டி காட்டி விலகி போயிட்டு இருப்பா. அவன் அடுத்த வீட்ல எதிர் வீட்ல யாராவது கிடைப்பாளான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா எனக்கு இந்த தொல்லையெல்லாம் இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு சிரிச்சான் நர்மதா. நீ இப்படி இருக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கே. உன்னோட இத்தனை அழகும் வீணா போகுதேன்னு தோணுதே அப்படின்னா அவன். அழகு எப்படி வீணா போகும்? அது இளமையில ஒருவித கவர்ச்சியோட இருக்கும். நடுத்தர வயசுல தாய்மையா பிரகாசிக்கும். வயசானப்புறம் அனுபவமா முதிர்ந்து போகும். எல்லா வயசுலயும் அழகு நிலையாத்தான் இருக்கும். உங்க அக்கா கங்கம்மா நல்லா அழகாத்தான் இருந்தா. வியாதி வந்து படுத்த பிறகும் கூட நல்லாத்தான் இருந்தா. இறந்த பிறகு கூட பளிச்சுன்னு இருந்தா. அழகுங்கிறது மனசுல இருக்கு அப்படின்னா நர்மதா. பட்டப்பா அவ கூட வாக்குவாதம் பண்றதை நிறுத்திக்கிட்டான். இனி இவ தன்னை விட்டு போக மாட்டாங்கிறது அவனுக்கு திடமா புரிஞ்சுது. இனி தான் தான் அவளை விட்டு போகணும். அவளுடைய புத்தியில மாற்றத்தை ஏற்படுத்தணும். நாம இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ தனக்குள்ள கருகி தீஞ்சுதான் போவா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. வழக்கம் போல ஒரு நாள் காலையில காப்பி சாப்பிட்டுட்டு ஊஞ்சல்ல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தவன் வட இந்திய யாத்திரை ஒன்ன பத்தி படிச்சான். நான் ஏன் இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு போயிடக்கூடாது இப்படி நினைச்சுக்கிட்டே வெளியே போனவன் திரும்பி வந்தான். பையில கொஞ்சம் துணிமணிகளை எடுத்துக்கிட்டான். அவ்வளவுதான். வழக்கமா அவன் எங்க போனாலும் எப்ப வந்தாலும் நர்மதா அதிகமா கேள்விகள் கேட்கறது வழக்கம் இல்ல. அன்னைக்கு சாப்பிட்ட பிறகு அவன் கிளம்புனான். மனைவி ஊஞ்சல்ல தூங்கிக்கிட்டு இருந்தா. அவளை ஆசையோட பார்த்தான். 6 7 வருஷங்களா அறிமுகமான ஒருத்தரை பிரிஞ்சு போற அளவுக்கு தான் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் எழுந்தது. அவன் மேல ஒரு மரியாதையும் பக்தியும் ஏற்பட்டது. கொஞ்ச நேரம் நின்னு அவளை பார்த்துட்டு வாசல் கதவை லேசா திறந்துக்கிட்டு வெளியே வந்தான். பக்கத்து வீட்டுல பூரணி பிறந்த வீட்டுல இருந்து இன்னொரு குழந்தையோட அப்போதான் வண்டியில வந்து இறங்குனான். அவ இவனை திரும்பி பார்த்தா. கணவன் பாலு கிட்ட குழந்தையை கொடுத்தா. அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. பட்டப்பா தெருவில் இறங்கி ரயில் நிலையத்தை நோக்கி நடந்தான். எதுல இருந்தோ விடுதலை பெற்ற ஒரு உணர்வோட கிளம்பி போய்கிட்டு இருந்தான் அவன். நர்மதா முழிச்சு எழுந்த பிறகு வழக்கம் போல வீட்டு வேலைகளை முடிச்சுக்கிட்டா. பக்கத்து வீட்டுல குழந்தையோட அழுக சத்தம் கேட்டுது. பார்க்க போனா. முதல் குழந்தைய விட இந்த குழந்தை அழகா இருந்தது. எப்படி இருக்க நர்மதா? நீ எப்ப பார்த்தாலும் கதவை அடைச்சுக்கிட்டு உள்ளேயே இருக்கியாமே இவர் சொன்னாரு அப்படின்னா பூரணி. பின்ன என்ன பண்றது? என் வீட்டுக்காரர் எப்பவும் வீட்டிலே இருக்கிறது இல்ல. ஒண்டியா வாசக்கதவை திறந்து வச்சுக்கிட்டு உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டா நர்மதா. வாஸ்தவந்தான். கண்ட நாய் உள்ள வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னா அவ. நர்மதா திடுக்கிட்டு போய் அவளை ஏறிட்டு பார்த்தா. அவ இவளை கவனிக்காம குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா எழுந்தா. அப்பப்போ வந்து போய்கிட்டுரு அப்படின்னா பூரணி. பாப்போம் அப்படின்னு சொன்னா நர்மதா. அவங்க 2 பேருக்கு இடையிலையும் முதல்ல இருந்த நட்போட ஆழம் குறைஞ்சு ஏனோ தானோங்கிற மாதிரி பேச்சு நடந்தது. சாயங்காலம் வந்தது. நர்மதா விளக்கேத்துனா. வாசலுக்கும் உள்ளுக்குமா பல தடவை அலைஞ்சா.
ராத்திரி அவ்வளோ பெரிய வீட்ல தனியா இருக்க பயமா இருந்தது. மறுநாள் ஆச்சு, அதுக்கு அடுத்த நாள் ஆச்சு, 4 நாளைக்கு மேல ஆச்சு. பட்டப்பா வரல. நர்மதா பூரணிய தேடி போனா. "என்ன நர்மதா இப்படி இளைச்சு போயிட்ட? பட்டப்பாவ எங்க காணோம்?" அப்படின்னு பூரணி கேட்டா. 4 நாளைக்கு மேல ஆச்சு. ஒரு தகவலும் தெரியல அப்படின்னு பதட்டத்தோட பதில் சொன்னா நர்மதா. நான் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு பை நிறைய செலவு துணிகள் எடுத்துக்கிட்டு கிளம்பி போனாரே. எங்கேயாவது ஊருக்கு போறாராக்குன்னு பார்த்தேன். நீ 4 நாளா தனியாவா இருந்த? ரொம்ப தான் மாறி போயிட்ட. மனசு விட்டு என்கிட்ட இப்பெல்லாம் பேசுறதே இல்ல அப்படின்னா பூரணி. பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் வாழ்க்கையில தோத்து போனவ. ஆனா ஒரு நிர்ணயத்தோட அதுல எதிர்நீச்சல் போட்டு ஒழுங்கா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் தான் என்கிட்ட அடிக்கடி உன் இஷ்டம் போல நீ யார் கூட வேணா வாழலாம். நான் உன்னை ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பெல்லாம் நான் இந்த உடம்புக்கு பிரதானமே கொடுக்கறதில்ல. சுத்தமா இருக்க நினைச்சு அதை பழக்கப்படுத்திக்கிட்டு வரேன். அவர்கிட்ட நான் நல்லா இருக்கிற என்ன இப்படியெல்லாம் தூண்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமா 2 நாள் அவர் என்கிட்ட பேசாம இருந்தாரு. இன்னைக்கு தான் பார்த்தேன். என் புடவைகளோட இந்த பேங்க் பாஸ்புக்கும் இருந்தது. அதுல ரொக்கமா 50,000 ரூபாய் என் பேர்ல அவர் போட்டிருக்காரு. நர்மதா சொல்ல சொல்ல பூரணி திறந்த வாய் மூடாம கேட்டுக்கிட்டு இருந்தா. வேற கடுதாசி எதுவும் எழுதி வைக்கலையா அப்படின்னு கேட்டா. எதுவும் இல்ல. நான் எப்படி இவ்வளோ பெரிய வீட்ல தனியா இருக்கிறதுன்னு நினைக்கவே எனக்கு பயமா இருக்கு. நர்மதா இப்படி சொன்னதும், நீ ஒண்ணு பண்ணு. ஊர்ல இருந்து உன் அம்மாவை வரவழைச்சு வச்சுக்கோ. பாவம், அவ இந்த தள்ளாத வயசுல யார் வீட்லயோ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னியே. பூரணி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாலு வந்தான். இப்பெல்லாம் அவனுக்கு நர்மதாவை பத்தி ஒன்றும் சுவாரஸ்யமா தெரியல. அன்னைக்கு அவன் பிடியில இருந்து நழுவி போனதுல இருந்து அவனுக்கு அவன் மேல ஒரு பயம்தான் ஏற்பட்டிருந்தது. அவன் வந்ததும் நர்மதாவும் சட்டுன்னு எழுந்துட்டா. வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு விரிவா ஒரு கடிதம் எழுதினான். உன் மாப்பிள்ளையை 1 வாரமாக காணவில்லை. நான் தனியாக இருக்கிறேன். கிளம்பி வரவும் அப்படின்னு எழுதினான். சிலரால தான் ரகசியங்களை காப்பாத்த முடியும். பலரால காப்பாத்த முடியாது. வெங்கலட்சுமி மகளோட கடிதத்தை பார்த்து 8 குடித்தனங்களுக்கும் தெரியற மாதிரி எரிஞ்சு கத்துனா. படுபாவி, கிளியாட்டமா இருக்கிற என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாவம் போதாதுன்னு அவளை விட்டுட்டும் ஓடி போயிட்டானா அப்படின்னா. அதை கேட்டு சாயிராம் சிந்திச்சான். அவன் என்ன ஏமாத்தனா? அவனுக்கு ஏதோ புரிஞ்சுது. கிழவி வெங்கலட்சுமியோட தான் துணைக்கு வரதா சொல்லிக்கிட்டு சாயிராம் புறப்பட்டான். அவங்க வந்ததும் நர்மதா அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் அண்ணாவை அழைச்சிட்டு வர்றது தானே, இவனை போய் துணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கியே அப்படின்னு கேட்டா. உங்க அண்ணாவா? அவன்தான் பொண்டாட்டியோட பட்னம் போயிட்டானே. சினிமாவுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குற வேலை பார்க்கறானாம். அவன் பொண்டாட்டி சினிமாவில் நடிக்க போறாளாம் அப்படின்னா அவங்க அம்மா. நர்மதாவுக்கு தன்னுடைய நிலைமை நல்லா புரிஞ்சுது. தகுந்த துணைன்னு சொல்லிக்க அம்மாவை தவிர வேற யாரும் இல்லை. சாயிராம் அவகிட்ட என்னென்னவோ கேட்டான். எப்போ போனா, என்னைக்கு வருவான், பணம் காசு கொடுத்துட்டு போயிருக்கானா, இல்லைன்னா கிளம்பு. அன்னைக்கே சொன்னேன், உன்னோட அழகுக்கு இந்நேரம் பெரிய ஸ்டார் ஆயிருக்கலாம் அப்படின்னா. நர்மதா இதுக்கெல்லாம் பதில் எதுவும் சொல்லல. நீங்க இந்த வீட்ல இருக்கிறது சரியில்லை, ஊருக்கு போங்க அப்படின்னா. அதுக்கு மேல அங்க இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சாயிராமும் போயிட்டான். அம்மாவும் பொண்ணும் சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, பேசினாங்க. நர்மதா தினமும் பட்டப்பாவை பத்தி ஏதாவது தகவல் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. வீட்டை விட்டு கிளம்புன பட்டப்பா நேரா வாரணாசிக்கு போனான். மனம் போனபடி சுத்தி திரிஞ்சான். அங்க அவனை போல எத்தனையோ பேர் இருந்தாங்க. கங்கா ஸ்நானம் பண்ண, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணன்னு நிறைய பேர் இருந்தாங்க. அத்தோட வாழ்க்கையை வெறுத்தவங்க, ஊர்ல வீடு வாசல் மனைவி குழந்தைகள் இருந்தும் ஏதோ ஒரு பிரம்ம தங்களை பிடிச்சி ஆட்டுற மாதிரி உணர்ந்து அதுல இருந்து விடுதலை பெற துடிக்கிறவங்கன்னு பலரும் இருந்தாங்க. பட்டப்பா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கட்டத்துல இருந்தான். ஒரு நாள் ஹனுமான் கட்டத்துக்கு போயிருந்தான். அங்க பிணம் தின்னும் கழுகுகள் பிணங்களை கொத்தி திங்கிறத மணிக்கணக்கில் வேடிக்கை பார்த்தான். உடம்புக்கு இவ்வளவுதானா மதிப்பு? அதான் நர்மதா அன்னைக்கே சொல்லியிருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டவனா திடுதிப்புன்னு அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். 2 மாசங்களுக்கு பிறகு அந்த கடிதம் அவளுக்கு வந்து சேர்ந்தது. நான் உயிரோடு தான் இருக்கிறேன். பயப்படாதே. நான் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறேன். இதை ஒரு சோதனை போல நடத்தவே அங்கிருந்து நான் கிளம்பினேன். என்னுடைய பிரிவுக்கு அப்புறம் உன் மனசிலே படியப் போகும் எண்ணங்கள்,
வேறாக இருக்கலாம் என்று எனக்குள்ளே ஒரு அனுமானம். அது பொய்யோ நிஜமோ, நான் காசிக்கு போயிருந்தேன். அங்கே மனிதர்களில் முக்கால்வாசி பேர் நிம்மதிக்காக அலைவது எனக்கு புரிந்தது. ஏதோ ஒரு குறை எல்லாரையும் பிடித்து ஆட்டுகிறது. எனக்கு எப்போதாவது திரும்பி வர வேண்டும் போலிருந்தால் ஊருக்கு வருவேன். இல்லையென்றால் என் கையில் கொண்டு வந்த பணம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அதுவும் செலவழிந்து விட்டால் எங்கேயாவது வேலை செய்வேன். உன்னோடு வாழ்ந்த இந்த 6-7 வருஷங்கள் என் வாழ்க்கையில் இனிமையான காலம். அதற்கு முன்பு நான் அவ்வளவு இனிமையாக இருந்ததில்லை. பின்பு எப்படி இருக்கப் போகிறேனோ என்றும் தெரியவில்லை. நர்மதா, என் இனியவளே, புண்ணிய நதியின் பெயரை தாங்கியவளே, நீ அந்த நதியைப் போலவே புனிதமானவள். நன்றாக இரு. கடிதத்தை படிச்ச நர்மதா கல்லா சமைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா. தபால்காரர் 11 மணிக்கு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. 1 மணி வரைக்கும் அவ அந்த கடிதத்தையே திரும்பி திரும்பி படிச்சா. பிறகு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு கவர் மேல இருந்த முத்திரையை கவனிச்சா. அழிஞ்ச நிலையில சந்திராபூரோ சீதாபூரோ எதுவுமே சரியா தெரியாதபடி எழுத்துக்கள் காணப்பட்டது. வெங்கலட்சுமி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அது உழைச்சு உழைச்சு ஓடா போயிருந்த உடம்பு. சுகமா மக வீட்டுல 2 மாசங்களா தங்கி இருக்கிறதுல அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. விதவிதமா சமைச்சா. தேங்காய பறிக்க சொன்னா. நெல் களஞ்சியத்துல நெல் நிரம்பி வழியறத பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டா. பொண்ணு இப்படி இருக்காளேன்னு அவளுக்கு தோணவே இல்லை. அவன் ஊரை விட்டு ஓடி போனா இவ என்ன பண்ணுவா? இத்தனை சொத்தையும் அவனுக்கு அனுபவிக்க கொடுத்து வைக்கல அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு பூரணி ஆச்சரியப்பட்டா. இதெல்லாம் சகஜங்கிற மாதிரி சிரிச்சபடி அங்கிருந்து போயிட்டா. நர்மதா தன்னால இத்தனை சொத்தையும் கட்டி ஆள முடியாதுன்னு நினைச்சா. அம்மாவுக்கும் வயசாயிருச்சு. அத்தோட கங்கம்மாவுடைய காசை எடுத்து அண்ணனுக்கும் அவன் மனைவிக்கும் கொடுக்கறது தர்மத்துக்கு விரோதமானது. இதுக்கு ஒரு வழி பண்ணணும். மறுபடியும் பல மாதங்களுக்கு பிறகு அவ பாலுவை தேடி போனா. பட்டப்பா அனுப்பின கடிதத்தை காட்டினா. கடிதத்தை வாசிச்சு பாலு நெகிழ்ந்து போனான். அவனுக்கு முன்னால தான் எத்தனை அற்பமானவன்னு அவன் யோசிச்சான். அவனால் ஆள முடியாத பொண்ண தான் அனுபவிச்சிடணும்னு நினைச்ச அந்த நினைப்பு அவனுடைய நெஞ்ச அறுத்தது. பட்டப்பாவ ஆண்மை இல்லாதவன்? உண்மையில அவன்தான் நல்ல ஆண்மகன். மனைவிய பலர் முன்னால கோர்ட்டு கொத்தளம்னு கொண்டு நிறுத்தாம பெருந்தன்மையோட அவளுக்கு விடுதலை கொடுத்தவன். நர்மதா தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தா. கடிதத்தை வாசிச்ச பூரணி தேம்பி தேம்பி அழுதா. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் பாலு. ஒரு வக்கீல பார்த்து என் பேர்ல அவர் போட்ட ரொக்கத்தை தவிர மற்றத கங்கம்மா பேர்ல ஒரு ட்ரஸ்டா மாத்தணும். ஆஸ்பத்திரிகளுக்கு, கல்வி நிலையங்களுக்கு, குழந்தைகள் விடுதிக்கு அந்த வருமானம் போற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னான். நீ என்னம்மா பண்ண போற அப்படின்னு பாலு கேட்டான். அவன் அம்மான்னு அவளை சொன்னதை கேட்டு அவ நிமிந்து பார்த்தா. நானும் எங்க அம்மாவும் வடக்கே போகலான்னு இருக்கோம். பத்ரிநாத் வரைக்கும் போய் பார்க்கலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவரை எங்கேயாவது பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவ சொன்னதை கேட்டு பாலு கலங்கி போனான். சொத்துக்களை பத்தின ஏற்பாடுகளை செய்து முடிக்கவே 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. பட்டப்பா கிட்ட இருந்து இன்னொரு கடிதம் வராதான்னு நர்மதா எதிர்பார்த்து ஏமாந்து போனா. இந்த மட்டும் தற்கொலையில இறங்காம உசுரோட இருக்கேன்னு ஒரு கடுதாசி போட்டாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டா. வெங்கலட்சுமிக்கு காசிக்கு போக போறோங்கிற நினைப்பே உற்சாகத்தை கொடுத்தது. அங்க சமைச்சு சாப்பிட அது இதுன்னு 4-5 டப்பாக்களை நிரப்பிக்கிட்டா. நார்த்தங்காயில இருந்து சுண்டக்காய் வரைக்கும் எடுத்து வச்சா. நர்மதா சுத்தமா எல்லா நகைகளையும் கலற்றி பேங்கோட பாதுகாப்புல வச்சா. திருமாங்கல்யமும் கண்ணாடி வளையல்களும் ஒத்த மூக்குத்தியுமா ஊருக்கு கிளம்பிட்டா. என்னடி வேஷம் இது? பார்க்க பளிச்சுன்னு இருந்தாதான் 4 பேர் மதிப்பாங்க. போற இடத்துலயும் மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா அவ. நர்மதா பதில் பேசல. பூரணி வந்தா. அவகிட்ட நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ, தேங்காய் பறிச்சுக்கோ, ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த வீட்டுக்கு குடி வந்துரு. கங்கம்மா இந்த வீட்டுல குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசைப்பட்டா. உன் குழந்தைகள் தான் விளையாடட்டுமே, வேணும்னா இன்னும் 2 பெத்துக்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணா நர்மதா. பூரணி சிரிக்கல. துயரம் தாங்காம நர்மதாவை கட்டிக்கிட்டா. கிளம்புறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நர்மதா அம்மா கட்டி வச்சிருக்கிற மூட்டை முடிச்சுகளை கவனிக்கல. 4-5 தகர டப்பாக்கள், கூடை, பெட்டின்னு என்னெல்லாமோ வச்சிருந்தா. பெட்டியில என்னம்மா இருக்கு அப்படின்னு நர்மதா கேட்டா. உனக்கு ஒரு 4 பட்டுப்புடவை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அம்மா. ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து உள்ள வையி,
இல்லைன்னா யாரையாவது கூப்பிட்டு கொடுத்துருவேன் அப்படின்னா நர்மதா. கிழவி முணுமுணுத்துக்கிட்டே உள்ள எடுத்து வச்சா. கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ்ல ஜன்னல் ஓரமா உட்கார்ந்திருந்த நர்மதா ரொம்ப நேரம் வரைக்கும் பேசவே இல்லை. ரயில் கிருஷ்ணா நதியை தாண்டி வேகமா போய்கிட்டு இருந்தது. பொங்கி பிரவாகிக்கிற தண்ணீரை கண்கொட்டாம பார்த்தா நர்மதா. எத்தனை பேருடைய பாவத்தை தாபத்தை இந்த நதி போக்கி இருக்கும். ரயிலுக்கு ஓரமா மரங்களும் மலைகளும் வந்தது, சமவெளி வந்தது, அடர்ந்த காடுகள் வந்தது, தரிசு நிலங்கள் வந்தது. ராத்திரியில நிலா பிரகாசிச்சுது. நர்மதா தாங்கிட்ட இருந்த ஒரு பாரம் குறையிறத உணர்ந்தா. அவளுடைய மனசுல ஒளிஞ்சுக்கிட்ட ஆட்டம் போட்ட எண்ணங்கள், மனசை இருட்ட அடிச்ச சபலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக விலக அவளுக்குள்ள ஒரு விழிப்பு ஏற்பட்டது. அந்த ரயில் பெட்டியில எல்லாரும் தூங்க அவ மட்டும் விழிச்சிருந்தா. கதை முடிவடைந்தது. நர்மதா எடுத்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.